நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறப்படுமா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீட் தேர்வு ரத்து முயற்சியில் ஈடுபடுவோம் என்று நாங்கள் கூறியது உண்மை என அதற்கு முதலமைச்சர் விளக்கமளித்திருக்கிறார். ராகுல் காந்தி நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறியிருந்தார் எனவும் முதலமைச்சர் தன்னுடைய விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லையே எனவும் அவர் தன்னுடைய விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்க்கும் முதலமைச்சருக்கும் காரசாரமாக விவாதமானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நீட் தேர்வு விலக்கு குறித்து இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் விளக்கமளித்து பேசி வருகிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், இபிஎஸ் தரப்பிலிருந்து நீட் விலக்கு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அளித்து வரும் விளக்கங்கள் என்னென்ன? வணக்கம். தற்போது ஆளுநர் உரை மீது விவாதமானது எதிர்க்கட்சி தலைவர் பேசி வருகிறார். அப்போது பேசும் பொழுது நீட் விலக்கு தொடர்பாக ஆளுங்கட்சி சார்பில் தேர்தலுக்கு முன்னதாக கூறிய வாக்குறுதிகள் தற்போது என்னாச்சு, தேர்தல் நடைபெற்று இத்தனை நாட்கள் ஆடி வெற்றி பெற்ற பிறகு அந்த வாக்குறுதிகள் தற்போது என்ன நிலையில் இருக்கிறது, நீட் தேர்வு குறித்து தற்போது என்ன நிலை மாநில அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை சட்டப்பேரவையில் கேட்டார். அதற்கு பதில் கூறிய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று நாங்கள் பெரிதும் நம்பி இருந்தோம் என்றும், அதே போல ராகுல் காந்தியும் பெரிய அளவுக்கு நீட் தேர்வு தொடர்பாக தங்களிடம் உறுதியான நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்தார். தொடர்ச்சியாக பேசிய எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் வந்த பின்பு என்ன அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றும் கேள்வி கேட்டார். அதற்கு பதில் கூறிய முதலமைச்சர் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தோம். சராசரி மனிதனுக்கு கூட தெரியும், மத்திய அரசால் தான் இதை ரத்து செய்ய முடியும் என்று. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது முதல்வரே ஒப்புக்கொண்டால்தான் மத்திய அரசால் தான் ரத்து செய்ய முடியும் என்றும் அவர் பேசினார். தேர்தலுக்கு முன்னொரு பேச்சு பின்னொரு பேச்சா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டார். அதற்கு பதில் கூறிய முதலமைச்சர் அவர்கள், என்ன பேச்சு பேசினோம் என்றும் சொல்லுங்கள் என்றும், நாங்கள் சொன்னதைதான் செய்வோம் என்றும் சொல்லாததையும் செய்வோம் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக இரண்டு பேருக்கும் நடுவே ஒரு காரசார விவாதமானது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. முதல்வர்கள் இதுவரை கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையுமே நிறைவேற்றி இருக்கிறோம் என்றும் தற்போது சட்டப்பேரவையை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நீட் தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் பேசும் பொழுது, நீட் தேர்வு ரத்துக்கான முயற்சிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறோம் என்றும், சட்ட ரீதியாக எங்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கிறது என்றும், ஒரு நாள் கண்டிப்பாக நீட் தேர்வு தமிழகத்தில் ரத்து செய்யப்படும் என்றும் முதலமைச்சர், எங்கள் கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வரவில்லை என்றும், ராகுல் காந்தி நீட் தேர்வு தொடர்பாக ரத்து செய்வோம் என கூறியிருந்ததையும் சுட்டிக்காட்டி பேசினார். ஆனால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லை என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வு தொடர்பாக இருவருக்கும் இந்த காரசார வேதமானது சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கருப்பு சட்டை தொடர்பாகவும் பேசியிருந்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கருப்பு சட்டை அணிந்ததால் என்பதை காட்டுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றும், அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் போல கருப்பு சட்டையை கண்டு அஞ்சுகிறீர்கள் என்றும் அவர் கேள்வி கேட்டிருந்தார். தொடர்ச்சியாக இந்த இரண்டு, அதாவது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிக்கும் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு இந்த விவாதமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆளுநர் உரை மீது விவாதமானது தற்போது நடைபெற்றும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் விவாதமானது தற்போது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டின் முதல் தமிழக சட்டசபை தொடர் இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் 5வது நாள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் விளக்கம் அளித்து வரக்கூடிய சூழலில் இது தொடர்பான நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரி கார்த்திக், இன்றைக்கு காலையில் நிகழ்வு தொடங்கினதிலிருந்து தற்போது வரைக்கும் என்னென்ன மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு, அது தொடர்பான விவரம்? சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் இன்று 5ஆம் நாள் கூட்டத்தொடரில் வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் தற்போது ஆளுநர் உரையுடன் துவங்கியது. அதன் அடிப்படையிலே 5ஆம் நாள் இன்றைய தினம் இந்த கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக கேள்வி பதிலுக்கான நாட்கள் விடைகள் நேரம் தற்போது நடைபெற்று வந்தது. தொடர்ச்சியாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் துறை ரீதியாக தங்கள் தொகுதிக்கு தேவையான விஷயங்களை கேட்டு அமைச்சர்களிடம் கேட்டார்கள். அதே போல அமைச்சர்களும் அந்த தொகுதி பணிக்கான விஷயங்களையும் விளக்கமாக சட்டப்பேரவையில் எடுத்து வைத்தார்கள். குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான விஷயங்களை கடந்த மானிய கோரிக்கையின் போது கேள்வியாக முன்வைத்ததை தற்போது பதிலாக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் கூறினார்கள்.
ஒவ்வொரு தொகுதியிலும் வேலை வாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள், மருத்துவமனை, கல்வி, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கேள்விகளும் சட்டமன்ற அதற்கான பதிலை துறை ரீதியாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள். இந்நிலையில்தான் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றிய பிறகு தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் அவர்கள் இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசினார். அப்போது ஒரு மசோதாவை கொண்டு வந்தால் அந்த மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த மசோதா தொடர்பாக விவாதம் நாளை தினம் நடைபெறும். முதலமைச்சர் அவர்கள் நாளை தினம் ஆளுநர் உரை மீதான அந்த விவாதம் தொடர்பாக இறுதியாக முதலமைச்சர் அவர்கள் பேசுவார்கள். அவர் பேசுவதற்கு முன்னதாக இந்த ஆளுநர் உரை மீது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக மசோதா தொடர்பாகவும் அந்த விவாதமானது நடைபெற்று வரும். அதன் அடிப்படையிலே 5ஆம் நாள் கூட்டம் இன்று காலை முதலே நடைபெற்ற நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நீட் தேர்வு தொடர்பாக பரபரப்பான விவாதமானது சென்று கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு தொடர்பாக தேர்தலுக்கு முன்பதாக நீங்கள் வைத்த அந்த கோரிக்கை என்ன, மேலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தற்போது என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டார். அதற்கு பதில் கூறிய முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு தொடர்பாக சட்டமன்றத்திலும் மற்றும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்ததையும் சுட்டிக்காட்டி அதே போல நீதிமன்றத்திலும் வழக்கு இருப்பதும் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்தி வருவதாகவும் அதே போல நீட் தேர்வு கண்டிப்பாக ரத்து செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார். மேலும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்ட பொழுது அதற்கு பதில் கூறிய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் செய்ததை மட்டுமல்ல செய்யாதையும் சொல்லாதையும் செய்வோம் என்றும் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் தேர்தலுக்காக கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றியதையும் பட்டியலிட்ட முதலமைச்சர்கள் தெரிவித்த அவர்கள் நிச்சயமாக இந்த நீட் தேர்வையும் நாங்கள் விலக்கு வாங்குவோம் என்றும் தற்போது உறுதிபட சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இபிஎஸ் தரப்பிலிருந்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீட் விலக்கு தொடர்பாக முதலமைச்சர் அளித்த விளக்கத்தை பாரிகார்த்திக் கூறினீர்கள். அது மட்டுமின்றி கருப்பு சட்டை அணிந்து வந்தது தொடர்பாகவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து அது குறித்து இபிஎஸ் என்ன கேள்வி எழுப்பியிருந்தார்? அது மட்டுமில்லாமல் அவர் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களை நேரலையில் காட்டுவதே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். போராட்டம் தொடர்பான ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தார். அது தொடர்பாக முதலமைச்சர் அளித்த விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய முடியுமா? நிச்சயமாக. ஆளுநர் உரை மீது விவாதம் தொடங்கிய முன்னரே முதற்கட்டமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது குறிப்பாக ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி பேசினார். ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நீங்கள் அனுமதி தர மறுக்கிறீர்கள். அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தை உடனடியாக வழக்கு தொடுக்கிறீர்கள் என்றும், ஆனால் திமுக தற்போது கூட ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறது, ஆனால் வழக்கேதும் பதியப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் தொடர்ச்சியாக பேசும் பொழுது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நேரலை தொடர்பாக கேள்வி கேட்டார். அந்த ஆளுநர் முதல் நாள் ஆளுநர் வந்த போதிலிருந்து அவர் திரும்பி சென்றது வரை ஏன் நீங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை? ஆனால் நீங்கள் பேசுவதோ உங்களுடைய அமைச்சர்கள் பேசுவதோ மற்றும் தொடர்ச்சியாக நேரலை செய்து வருகிறது ஏன் என்றும் கேள்வி கேட்டார். மேலும் ஆளுநர் அவர்கள் நடந்து முடிந்த நிகழ்ச்சியிலிருந்து தொடர்ச்சியாக அவர் வெளியேறிய வரை ஏன் நீங்கள் நேரலை செய்யவில்லை என்றும் கேள்வி கேட்டார். அதே போல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நாங்கள் பேசுவதோ அல்ல எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதையோ ஏன் நீங்கள் நேரலை செய்ய மறுக்கிறீர்கள் என்றும் சபாநாயகரை நோக்கி அந்த கேள்வி கேட்டார். மேலும் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்திருந்த கிட்டத்தட்ட இந்த 3 நாட்களாக முதல்வர் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 3 நாட்களாக யார் அந்த சார் என்ற அந்த பேட்ஜுடன் அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தார்கள். எனவே அது தொடர்பாக கேள்வி கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருப்பு சட்டை என்றால் அவ்வளவு பயமா என்றும், அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயா என்றும் கேள்வி கேட்டார். அவர்கள் கருப்பு சட்டை அணிந்திருந்த காரணத்தினாலே நீங்கள் அவர்களை காட்டவில்லையா என்றும் கேள்வி கேட்டால் தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்கள் தற்போது சென்று கொண்ட நிலையில் தொடர்ச்சியாக பேசும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நீட் தேர்வு தொடர்பாக பேசி வருகிறார். ஆதரிப்பது காங்கிரஸை, அழைத்து வருவது பாஜக என்றும் கேள்வி கேட்டுகிறார். கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு மத்திய அமைச்சரை அழைத்து வந்ததில் என்ன இருக்கிறது என்றும் முதலமைச்சர் திரும்பி கேள்வி கேட்டிருக்கிறார். குறிப்பாக காங்கிரசுடன் கூட்டணி இருந்த போதும் கூட அந்த நாணயம் கலைஞருடைய அந்த நாணயம் வெளியீட்டு விழாக்கு
ராஜ்நாத் சிங் வந்திருந்தார். அது தொடர்பாக தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்வியின் அடிப்படையில் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து கொண்டு பாஜக தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பங்கேற்பது குறித்தும் அவர் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு பதில் கூறிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களை அழைத்தோம் என்றும் கூட்டணிக்கிறார். வெறும் கூட்டணியில் இருந்தாலும் அதாவது காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் இருக்கும் போதே நீட் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாமே என்றும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கூட்டணியில் தான் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக திமுக இருந்தது. எனவே அப்போதே நீங்கள் இந்த நீட் தேர்வு தொடர்பாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டியதானே என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் பாஜக கூட்டணி நீட் தேர்வில் இருந்து தமிழகம் விலக்கு பெறப்படுமா என்ற இபிஎஸ் உடைய கேள்விக்கு நீட் தேர்வு ரத்து முயற்சியில் ஈடுபடுவோம் என்று நாங்கள் கூறியது உண்மைதான், தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு தொடர்பாக நாங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் உடனடியாக நீட் தேர்வு தமிழகத்திலிருந்து முழுமையாக விலக்கு வாங்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த இருவருக்குமான விவாதமானது தற்போது நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதே நீட் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் அந்த கூட்டணி இருந்த போது ஏன் நீட் தேர்வுக்கு நீங்கள் பெறப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.